ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பால் பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த வித கட்டிகளும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பவுடர் பண்ண அந்த சுகர் பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. இதேமாரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்தவித கட்டிகளும் இல்லாமல் இதே மாதிரி மாவை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பால் பன் நல்லாவே சாஃப்டாக வரும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இப்போ இது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க. சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இப்போ இது திக்காகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச மாவு 1 மணி நேரம் போல் நல்லா ஊறிஇருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சுட வச்சுருக்கேன். இந்த மாதிரி கையில் எடுத்து அப்படி மாவு போட்டிங்க அப்படின்னா அழகாக ஒரு பக்கம் வெந்து வந்துடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வைங்க. இது வேகிறதுக்கு ஒரு நிமிஷம் தாங்க ஆகும். ஒரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. அடுத்த செட்டும் இதேமாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெளியில் எடுத்தோடனே சூடாக இருக்கும் போதே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே எடுத்துடணும். இதே மாதிரி ஒரு டைம் நல்லா திருப்பி விட்டுட்டு உடனே வெளியில் எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பால் பன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.